ஜெய் பீம்னு சொல்கிற ஒரு காட்சி. அந்த படத்தில் அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் என்ற குறியீட்டை அதில் வச்சாங்க. அதுவே அவருக்கு எதிராக மாறும் என்பதை அன்னைக்கு புரிஞ்சுக்கல. இப்போ பேக் ஃபயர் கங்குவா ஆனதுக்கு காரணம் ஜெய் பீம் தான். ஒரு பக்கம் பாரஞ்சித் எடுக்கக்கூடிய படங்கள் தலித் அரசியலை பேசும் விதமாகவும், அதுக்கு கவுண்டராக மோகன்ஜி எடுக்கக்கூடிய படங்கள் பிஎம்கே ஜாடியிலும் இருக்கு. நீங்க ஒரு படம் எடுத்துட்டீங்க, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, இவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கு. பார்ப்போம், என்ன பண்றாருன்னு பார்ப்போம், அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு மாநாடு நடத்தினாரு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்காரு. அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். மது ஒழிப்பிற்காக ஒரு மாநாடு நடத்துனாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சியில் 67 பேர் இருந்தார்கள். அந்த 67 பேரில் பெரும்பான்மையானவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பழங்குடியின மக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரமணி டீச்சர் கொலை வழக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸை பார்க்குறப்போ சமீபத்தில் வந்த ஒரு படம் வேட்டையன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்போ ஒருவேளை அந்த இளைஞர் வந்து இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் நமக்குள்ளே எழும்புச்சு. ஸோ இது யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ காலங்காலமாக வந்து சினிமா தான் வந்துட்டு இளைஞர்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியான பிஎம்கே அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ பிஎம்கே பாலு இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரமணி டீச்சர் கொலை வழக்கு என்பது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஒரு பொதுவாக இது போன்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், ஒரு குற்ற நிகழ்வை செய்ய வேண்டும், ஒரு கொலை செய்ய வேண்டும் அல்லது ஒரு குற்றம் நிகழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குற்றம் நிகழ்த்துவதற்கான இடத்தை முதலில் தேர்வு செய்வார்கள். அது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்கும், அல்லது அங்கிருந்து செய்துவிட்டு தப்பித்து போகக்கூடிய இடமாக இருக்கும், அல்லது இரவு நேரமாக இருக்கும், வேறு ஆட்கள் இல்லாத போது செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருப்பார்கள். ஆனால் தமிழகத்தில் தற்பொழுது ஒரு பள்ளி வளாகத்திற்குள் அங்கே நிறைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து திரும்பி செல்லலாம் என்ற மனநிலை இருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. இது உடனடியாக இது குறித்து நாம் ஒரு காவல்துறை, அரசு என்று இல்லாமல் எல்லோருமே இணைந்து இது போன்ற குற்ற நிகழ்வுகள் தொடர்வதற்கான வழிவகை இல்லாத வகையில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. பள்ளியில் சென்று ஒரு இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்படுவது என்பது தமிழக மக்களிடமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இது ஏதோ ஒரு சம்பவம். இது கூட டிஜிபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு தனிநபர் பிரச்சனை என்று சொல்கிறார். தனிநபர் பிரச்சனையில் தமிழகத்தில் நாள்தோறும் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, பல குற்ற நிகழ்வுகள் நடக்கிறது. அதையெல்லாம் நாம் பேசவில்லை. ஆனால் ஒரு நீதிமன்றத்தினுடைய வாசலில் கருப்பு அங்கி அணிந்திருக்கக்கூடிய சக வழக்கறிஞர்கள் மத்தியில், பொதுமக்களுக்கு மத்தியில், வாகன போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியில் சரமாரியாக வெட்டுகிறார். ஓசூர் பகுதியில் நீதிமன்றத்தினால். அதே போன்று ஒரு பள்ளியில் இது போன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது நாம் ஏதோ ஒரு நிகழ்வாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. வேட்டையன் படத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த டீச்சர் வந்து யாரும் இல்லாத போது அந்த 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 காட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்து அங்கே போனதாகத்தான் அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்தில் இது நடக்குது. பொதுவாகவே சினிமாவுடைய தாக்கம் என்பது மிகப்பெரியது. அது பெருமளவில் இளைஞர்களை கவரக்கூடியது. ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண வைக்க முடியும். சினிமா ஒரு புதிய உடை வருகிறது என்று சொன்னால் அந்த ஃபேஷன் அப்படி போகிறது. ஒரு புதுசான ஒரு பஞ்ச் டயலாக் வருதுன்னா அந்த பஞ்ச் டயலாக் பொது இடங்களில் நாம் பேசுவது, அல்லது ஒரு ஸ்டைல் ஒரு நடிகர் செய்கிறாருந்தால் அந்த ஸ்டைலை பொது இடத்துல, அல்லது அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய மேனரிசமாக மாற்றி காட்டுவது, இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் நிறைய பார்க்குறோம். ஆனால் சினிமா ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அறிவுபூர்வமாக நாம் பார்த்தோம்னா, புகைப்பிடிப்பதும், மது அருந்துவதும், குற்ற நிகழ்வுகள் செய்வதற்கும்
முதல் காரணமாக, முக்கிய காரணமாக சினிமா காட்சிகள் இடம்பெறுகிறது என்பதை உளவியல் ரீதியாக நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள். சரி, ஓகே. சினிமா இளைஞர்களை கெடுக்குது. ஆனால் ஒரு பக்கம் பாரஞ்சித் எடுக்கக்கூடிய படங்கள் தலித் அரசியலை பேசும் விதமாகவும், அதுக்கு கவுண்டராக மோகன்ஜி எடுக்கக்கூடிய படங்கள் பிஎம்கே ஜாடியிலும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இளைஞர்களை கெடுக்காதா? இதுக்கு பாலு என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டீங்க, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, இவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கு. பொதுவாக சினிமாவில் அவர்கள் கதைக்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் கதையும் தாண்டி அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை மையமாக வைத்து ஒரு படத்தை எடுக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இப்போ சமூகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை நிறைய இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு சமூக அநீதி நிகழ்த்தப்படுகிறது, சமூக பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது, வறுமையில் இருக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள், அறியாமையில் இருக்கிறார்கள், கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு 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 சேரி தெரு என்று சொல்லக்கூடிய அந்த படங்களை எடுக்கின்ற பொழுது அந்த ஸ்லாங், அந்த உடை, அந்த மொழி அலங்காரங்கள் கொண்டவையாக வைத்திருப்பது என்பது அப்படியே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதோ அல்லது அப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை காட்டுவதாக இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு காலனியில் ஒரு 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 நான் அந்த வார்த்தையை சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு பகுதியை காட்டுகின்ற பொழுது அந்த பகுதியில் நல்ல ஒரு டிப்டாப்பாக இருக்கிறக்கூடிய இளைஞனாக காட்டி ஏன் பண்ணக்கூடாது? அந்த பகுதியிலே இருக்க மாட்டானா? கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் பாருங்கள், எந்த காட்சி எடுத்துக்கொண்டாலும் அந்த பகுதியை சார்ந்தவர் கலர்லாம் தலையிலலாம் பல வண்ணங்கள் இருக்கிற மாதிரி, பெரிய தாடி வச்சிருக்கிற மாதிரி, ரொம்ப மோசமான சட்டை போட்டுருக்கிற மாதிரி, கழுத்தில் கையிலெல்லாம் பிரேஸ்லெட் போட்டு அப்படி தான் காட்சிகள் வைக்கிறாங்க. ஈவன் லாங்குவேஜுமே மாறுற அந்த அப்போது ஒரு நல்ல மொழி, நல்ல உடை, நல்ல பழக்க வழக்கங்கள், அதையும் தாண்டி அந்த சமூகத்தில் அவன் இருக்கக்கூடியவரவனா காட்டினீங்கன்னா அதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க மாறுவாங்கல்ல. இதுவும் சினிமா தான். ஆனால் இது நான் ஏன் பார்வை தேவைன்னு நீ ஒரு படம் எடுத்துக்கணும்னு என்ன சொல்லுவாங்க. இது நீங்கள் கேட்டதுனால இந்த கேள்வி. எனவே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பகுதி அப்படி தான் இருக்கிறது என்பதற்காக இப்படி தான் நாங்கள் காட்சி அமைப்புகளை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோருமே சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்த்து கொண்டாடுவதும், இன்னொன்று ஒருவருக்கு ஆபத்து வருகின்ற போது இன்னொருவர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நாம் கேட்க போனது ஒன்று, ஆனால் பாலு சார் புதுசாக ஒன்று கிளப்பி விட்டாருன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, சமீபத்தில் கங்குவா படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது நமக்கு தெரியும். ஆனால் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெய்பீம் படத்தில் பாமகவை சூர்யா எதிர்த்தது தான் அப்படின்ற மாதிரி நம்ம பாலு சார் சொன்னார். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு படம் எனக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய எதிர்ப்பு நான் பார்த்து, அந்த படம் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த சூர்யா நடித்த ஒரு படம். ஏன்னா கங்குவா அந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு? கடுமையாக மக்கள் நானும் சமூக வலைதளத்தில் பொது இடங்கள் எங்கே பார்த்தாலும் கடுமையான ஒரு ஒரு விமர்சனம். அதாவது ஒரு படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஆனால் அதையும் தாண்டி அந்த படத்தின் மீதான ஒரு கருத்தை, ஒரு விமர்சனத்தை, ஒரு ஆழமான தன்னுடைய வேகத்தை, கோபத்தை காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு ஒரு படத்தில் அவர் பண்ணுறாரு. அந்த ஒரு காட்சியை வைக்கிறார். அந்த காட்சி உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட காட்சி. அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக ஜெய்பீம்னு சொல்கிற ஒரு காட்சி. அதில் அந்த அந்த படத்தினுடைய ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் ஒரு வில்லனை போன்று அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வில்லன் உண்மை கதை. அந்த காவல்துறை அதிகாரி யார், அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதும் தெரியும் தயாரிப்பாளருக்கு, அந்த அந்த இயக்குனருக்கு, அந்த படக்குழுவிற்கே அது தெரியும். ஆனால் அந்த படத்தில் அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் என்ற குறியீட்டை அதில் வச்சாங்க. அப்போ கடும் எதிர்ப்பு எழுந்தது. அப்போது அந்த படம் நல்லா போச்சு. அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஜெய்பீம் படம். அப்போ அவருடைய அந்த படம் பெருசாக போகுதுன்னா அதில் கவலையே படல. நீ யார் என்ன கேட்கறது, நான் எதை வேணாலும் வைப்பேன். ஒரு உள்ளபடியே அந்த ஜெய்பீம் காட்சியில் ஒரு தவறுதல் என்று ஒரு மக்களிடமிருந்து ஒரு எதிர்வினை வருகின்ற பொழுது, ஐயா உண்மையிலே எங்களுக்கு தெரியாது, தவறு, அதற்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஒரு சமூகம் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு அதனுடைய சின்னம், அதுதான் அந்த சமூகத்திற்கான அடையாளம். அந்த அடையாளத்தை அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கேலண்டரில் பின்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மக்கள் அப்படி ஏன் இல்லாத ஒருத்தரை நீ வில்லனாக காட்டுற அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளபடியே என்ன பண்ணியிருக்கணும்,
ஆனால் அதை அவர் ரசித்தார், கொண்டாடினார். அப்போ கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அது சினிமாவுக்கான விளம்பரம் என்று அவர் சொன்னார். ஆனால் ஒரு காலத்தில் அதுவே அவருக்கு எதிராக மாறும் என்பதை அன்னைக்கு புரிஞ்சிக்கல. இப்போ இன்னைக்கு அது புரியுது. இப்போ பேக் ஃபயர் கங்குவா ஆனதுக்கு காரணம் ஜெய்பீம் தானா சார் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. எனக்கு அதுக்காக இதுக்காக ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தில் மாற்றி வைக்கும்போது அந்த படம் ஓடிச்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஜெய்பீம் அந்த படம் வரப்போ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அந்த படத்துக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த படத்தில் காட்டுற காட்சிகள் மாதிரி அந்த படம்னு இல்லை, நிறைய படங்களில் வந்து இந்த ஜாதி கொடுமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்னமும் ரியாலிட்டியில் இருக்குதானே சார்? என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? இன்றைக்கும் இருக்குது. இந்த சமூகத்தில் நாமெல்லாம் இன்றைக்கி சென்னையில் இருக்கோம், நகர்பகுதியில் இருக்கோம், அலுவலகத்தில் இருக்கோம், அரசு பணியில் இருக்கோம், அப்படின்னு நம்ம இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் இந்த சமூகத்தில் ஏழ்மை நிலையில் வறுமை இல்லை. நான் சொல்கிறேன், உளுந்தூர்பேட்டை பகுதி, தருமபுரி பகுதி, அரியலூர், காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் இந்த பகுதியிலலாம் போய் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளோடு அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் ஒதுங்குவதற்கென்று தனியாக டாய்லெட் இல்லாமல் வாழ்வாங்க. குளிக்கிறதுக்குன்னு பாத்ரூம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க இரவில் படுத்திருக்கும்போது கொசு கடுமையாக கடிக்கும். ஏசி இருக்காது, ஃபேன் இருக்காது. ஒரு சாதாரணமாக விசிறுமட்டையை கையில் வச்சுட்டு வாழ்வாங்க. இவ்வளவு ரொம்ப கொடுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு பேருந்து வசதி இருக்காது, ஒரு மருத்துவமனை இருக்காது, பள்ளிக்கூடத்துக்கு வசதி இருக்காது. இவங்க தான் அதிகமானவங்க. இந்த மக்கள் தான் இந்த நாட்டில் பெரும்பான்மையானவர்கள். எனவே அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சமுதாயத்தில் வந்து பல்வேறு அந்த மாதிரி அடக்குமுறைகள் இருக்குது. எனவே அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் காட்சிகள், படங்கள் வருவதில் தவறில்லை. ஆனால் அதுவே அடுத்து வரக்கூடிய வன்முறைக்கு அது ஒரு மீண்டும் ஒரு ஒரு சாதிய ரீதியான எண்ணத்தை வளர்ப்பதற்கு, அதை இன்னும் வந்து அவங்க வந்து அந்த எண்ணத்தில் செயல்படாமல் இருப்பதற்கு அது அந்த மாதிரி வரணும். ரஜினி அரசியலுக்கு வரதான் லைட்டாக ஒரு பேச்சு வந்தப்போ இதை பயங்கரமாக எதிர்த்தது பிஎம்கே. இப்போது விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, இதை பிஎம்கே எதிர்ப்பாங்களா? அவங்க தரப்புலேருந்து எதிர்க்க வாய்ப்பு இருக்கா? வரட்டும், பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு மாநாடு நடத்தினார் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்காரு. நல்ல அரசியல்வாதியாக அவர் மாறுவாரா, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். ஓ, அப்படி போகுதா கதை? அப்போ கூட்டணிக்கு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், விசாரித்து சொல்கிறேன், வரும்பொழுது யோசிப்போம். அந்த மாநாடு நடந்து முடிந்தவுடன் நான் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தேன். அப்போ வந்து விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அவருடைய கொள்கைகளில் 90% பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கையைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கோம், அவர் சொன்ன பல விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்து நீண்ட காலமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடியது. எனவே அது வந்து தமிழகத்திற்கு தேவையான ஒன்று. ஏனென்றால் நீண்ட காலமாக இங்கே கூட்டணி ஆட்சி என்பது இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்று அமைந்தால் நிச்சயமாக அது எல்லோருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் தனித்து யாரும் தேர்தலில் நிற்க முடியாது, நின்றால் வெற்றி பெற முடியாது. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள் அந்த கூட்டணியினுடைய பலத்தில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த தேர்தலில் இணைந்து அந்த தேர்தலை சந்திப்பதற்கு வெற்றிக்கு உதவியாக இருந்தவர்களோடு அதிகாரத்தை பங்கீடு செய்து கொள்வதில் என்ன தவறு? எனவே இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேள்வி என்று எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நிச்சயமாக 1983 நினைக்கிறேன் டெல்லியிலே மத்தியிலே இந்த கூட்டணி ஆட்சி என்பது உதயமானது. அதிலிருந்து இன்று வரை மத்தியில் தனித்து இருந்தாலும் கூட கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பல்வேறு மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எல்லாம் மத்திய அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் அதே போன்று கூட்டணி ஆட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லோரும் இணைந்திருந்தால் ஒரு அதிகார பரவல், அதிகார பகிர்வு, எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு, அவர்கள் விரும்பக்கூடியதை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் செயல்படுத்த முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது நமக்கு ஏற்படுத்தி தரும். 2026 கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அந்த கூட்டணியை ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். இதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதிலாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்ச சடிக்க, இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டு ஞாபகம் இருக்குது அப்படின்னா பாமக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரே நாளில் மது ஒழிப்பு திட்டம் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க கூட்டணி இருந்தால் இது நடக்க சாத்தியமா? பலமுறை நாங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். இந்த கேள்வியை தான் நீங்கள் முதல்ல கேட்டிருக்கணும். ஆனால் இது இன்றைக்கி வந்து சாத்தியம் இல்லை என்று சொல்கிறார்கள்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கில் முதல் கையெழுத்திடுவோம் என்று நாங்கள் துவக்கத்தில் சொல்லி வந்தோம். ஆனால் திமுக அவர்களும் சொன்னார்கள் நாங்கள் வந்தால். இன்றைக்கு அதை அவர்கள் காற்றிலே பறக்க விட்டுவிட்டார்கள். மது ஒழிப்பு, மதுவில்லாத ஒரு மாநிலமாக பல மாநிலங்கள் இருக்கிறது. குஜராத்தில் இன்றைக்கும் பூரண மதுவிலக்கு என்பது அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மதுவிலக்கு என்பது சாத்தியம். வருவாய் இழப்பில்லாமல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இந்த மது ஒழிப்பை நாம் நடைமுறைப்படுத்தினால் மனித வளத்தினுடைய அந்த வளர்ச்சியை நாம் அதிகமாக பெற முடியும். மனித ஆற்றலை கொண்டு அதிகமான உற்பத்தியை பெருக்க முடியும், பொருளாதாரத்தை பெருக்க முடியும், நல்ல சமூகத்தை கட்டமைக்க முடியும், இளைஞர்களை படிக்க வைக்க முடியும், நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி தர முடியும், தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை குறைக்கலாம், தேவையில்லாத மருத்துவ செலவுகள். நிமான்ஸ் பல்கலைக்கழகம், பெங்களூரில் இருக்கக்கூடிய நிமான்ஸ் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வறிக்கையில் சொன்னார்கள், மதுவிலிருந்து வரக்கூடிய வருவாய், அந்த வருவாய் அந்த மதுவினால் ஏற்பட்டக்கூடிய தீமைகளை அதை போக்குவதற்கு அந்த வருவாயை போன்று 3 மடங்கு நாம் பின்னால் செலவு செய்ய வேண்டும். ஒன் டைம் நமக்கு ரெவென்யூ லிக்கரில் வருதுன்னா அதனால் ஏற்படக்கூடிய சமூக பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இவையெல்லாம் மீண்டும் அந்த மனிதவள மேம்பாடு, இவையெல்லாம் நாம் சரி செய்வதற்கு 3 டைம்ஸ் நம்ம திரும்பி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நிமான்ஸ் பல்கலைக்கழகம் சொல்லுவது. எனவே மதுவிலிருந்து வருவாய் வருவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அண்ணா சொன்னதை போன்று கையில் இருக்கக்கூடிய குஷ்டரோகியினுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்குத்தான் சமமானது. ரஜினி சிகரெட் பிடிக்கிறத பயங்கரமாக கலாச்சாங்க பிஎம்கே. இப்போல்லாம் நிறைய ஹீரோஸ், ஏன் விஜய் அஜித் படங்களில் கூட சிகரெட் பிடிக்கிறாங்க, அந்த தண்ணி அடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எதுவுமே சொல்லலையா? ஒருவேளை சாஃப்ட் ஆயிட்டாங்களா பிஎம்கே? என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சினிமா ஒரு ஃபஸ்ட் லுக் நோட்டீஸ் வந்தாலோ, அது விளம்பரம் வந்தாலோ, அல்லது ஒரு காட்சிகள் இருந்தாலோ அது குறித்து நாங்கள் உடனடியாக எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள் நாங்கள். இப்போ சினிமாவில் டிஸ்க்ளைமர் வருது, அதுக்கு யார் காரணம்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காரணம். பொது இடத்தில் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற இந்தியா முழுவதும் சட்டம் வந்ததற்கு யார் காரணம்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காரணம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3324 மதுபான கடைகளை சாலை ஓரங்களிலிருந்து அகற்றினோம். யார் காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி காரணம். எனவே இது போன்ற சமயங்களில் எங்களுடைய குரலை நாங்கள் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சில சமயங்களில் இது சில ஃபஸ்ட் லுக் விளம்பரங்கள்லாம் வந்தாலும் கூட உடனடியாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவுடன் உடனடியாக அந்த காட்சிகள் அகற்றப்பட்டதும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாக ஆன்சர் பண்ணீங்க எல்லாத்துக்குமே. ரொம்ப நன்றி. நன்றி.